பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வெயில் அதை பத்தி சில இதுக்கு வசனங்களை நம்ம பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, வீணா மனசுன்னா யாரையும் படைக்கல அப்படின்னு சொல்றாப்புல. குறிப்பிட்ட நோக்கம் இருக்குது ஒரு ஒரு படைப்புக்கும் அப்படின்னு. விளையாட்டுவதற்காக உங்களை நான் படைக்கல அப்படின்றாரு. இவங்க வீணாக எதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்றாரு. வீண் பேச்சு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றாரு. அப்புறம் வந்து வேண்டுதல் கூட சில சமயம் வந்து வீணா போயிடுது அப்படின்ற இதை பத்தி சொல்றாரு. அப்புறம் காரியங்கள், உழைப்பு, இறைஞ்சுதல் இது எல்லாமே வீணாகுது அவங்களுடைய செய்கைகள்னால அப்படின்றத சொல்றாரு. அவங்க செலவு செய்யறது எவ்வளவு இடத்துல வீணாகுதுன்றாரு. அப்படி நிறைய விஷயங்களை அல்ல இங்க சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். 44:38 வானங்களையும் பூமியையும் மேலும் அவற்றிற்கிற ஒவ்வொன்றையும் வெறுமனையை விளையாடுவதற்காக நாம் படைக்கவில்லை. எதையுமே வந்து ஒரு வீணா படைக்கல அப்படின்றத அங்க சொல்லி காட்டுறாரு. அப்ப வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, 21:30 வந்து இரும்ப வந்து நாம் 21:30 என்ன சொல்றாருன்னா, வெடிக்க வைத்து நம்ம திடப்பொருளா இருந்த வான பூமியை நான் படைத்தோம் அப்படின்றத அங்க இறைவன் சொல்லி காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்னதாவது வசிக்கத்தக்கதாக பூமியை நாம் ஆக்கினோம். 27:61 வசிக்கத்தக்கதாக பூமியை ஆக்கி அதனுடைய ஆறுகளை ஓடச் செய்து அதன் பின்னர் மலைகளை அமைத்ததுடன் நீர் பரப்புகள் இரண்டுக்கும் இடையில் ஒரு தடுப்பினை உருவாக்கி ஒருவர் அப்படின்றது அல்லாஹ் சொல்றாரு. அதாவது பூமி எப்படி பூமியை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வீணா படைக்கிறதுக்காக சொல்ல வராது. அது வெடிக்க செஞ்சு நான் அதை வந்து தினப்பொருளா இருந்ததை நான் வானமும் பூமியா ஆக்குனேன்றாரு. வசிக்கத்தக்கதா ஆக்குனேன்றாரு. அதுல வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு, வானங்களை பூமியை ஓட வச்சேன் அப்படின்றாரு. இதெல்லாம் நல்லா சொல்லிக்கிட்டு வராரு. அப்புறம் உங்களை வந்து நான் வீணுக்காக படைக்கல. 38:27 வானத்தையும் பூமியையும் மேலும் அதற்கு இடையில் உள்ள ஒவ்வொன்றையும் வீணுக்காக நாம் படைக்கல. எந்த இதையுமே வானத்தை நம்மளே இல்லை, எல்லா இதையுமே வந்து நான் வீணுக்காக படைக்கல அப்படின்றத நம்ம இங்க சொல்லி காட்டுறாரு. இப்போ அல்லாஹ் வந்து ஒருவருக்கும் ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு வராது. இப்போ வந்து சூரியன் முதல்ல பூமியில விழுந்த உடனே அதுல வந்து நம்மளுக்கு புல்லு நம்மளுக்கு அதுல சூரியனு மழை பெய்யுது, அதுல இருந்து நம்மளுக்கு வந்து புல்லு முதல்ல முளைக்குது. அந்த புல்லை திங்கிறதுக்காக இந்த கிராஸ் ஓப்பர் அது வந்து வெட்டிக்கிளி அது வந்து அதை திங்குது. அதை வந்து தவளை திங்குது. தவளையை வந்து பாம்பு திங்குது. பாம்பை வந்து கழுகு திங்குது. அதுக்கப்புறம் அது வீணான அந்த ஃபங்கியா மாறுது. அத டீகம்ப்ரஸ் ஆகி அது வந்து ஃபங்கியா மாறுது. இது மாதிரி ஒண்ணுக்கும் ஒரு ஸ்டெப்பை வந்து அல்லாஹ் கொடுக்குறாரு. எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. எல்லாமே வந்து உலகத்துல உள்ள அனைத்துமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாவே இருக்குது. எல்லாமே எதையுமே அவர் வந்து வீணாக படைக்கல. ஒரு சின்ன பொருளை கூட எதுக்கும் வீணாக படைக்கல அப்படின்றத அங்க ஒரு இதா சொல்லி காட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நான் படைச்சேன். 10:5 அவர் தான் சூரியனை ஒளியக்கூடியதாகவும் சந்திரனை ஒரு விளக்காகவும் ஆக்கினார். மேலும் வருடங்களை என்னும் முறைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் கணக்கிற்கு ஏதுவாக அதன் நிலைகளை அவர் வடிவமைத்தார். கடவுள் இவை அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே அன்றி படைக்கவில்லை. அறிந்திருக்கின்ற மக்களுக்கு வெளிப்பாடுகளை அவர் விவரிக்கின்றார். அதாவது இப்ப வந்து சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், இப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்குதான் எல்லாத்தையும் வந்து அவர் ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்காரு. இப்ப சூரியன் சந்திரனா நம்ம என்ன பண்றோம், அதாவது டைமிங்காக நம்ம சூரியன் உதயமாகிறது, மறைகிறது, நோம்பு நேரங்கள்ல வந்து நம்ம நிலவை பார்த்து நம்ம அந்த ரமலான் இதை கணக்கிடுறது, நிறைய விஷயங்களுக்கெல்லாம் அதை நான் அமைச்சிருக்கேன் அப்படின்றத அவங்க சொல்லி காட்டுறார். 57:25 என்ன சொல்றாருன்னா, இரும்பை இறக்கி அனுப்பினோம், அதில் பலமும்
மனிதர்களுக்கு பல பயன்களும் உள்ளன. இரும்ப வந்து நாம் இறக்கணும், அதுல நிறைய பலன்கள் மனிதர்களுக்கு இருக்குது. இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் வந்து வீணுக்காக படைக்கல, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நான் படைச்சேன். அப்புறமா சொல்றாரு கால்நடைகளை 6:5 சொல்றாரு, கால்நடைகளை நான் வந்து கதகதப்பு வழங்குவதற்காகவும் பல பயன்களுக்காகவும் அவ்வாறே உணவுக்காகவும் உங்களுக்கு அவர் படைத்தார். அப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அவர் படைக்கிறாரு அப்படின்றத எல்லாம் சொல்லிக்கிறாரு. 16:8 மேலும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் சவாரிக்காகவும் சொகுசுக்காகவும் உங்களுக்கு அவர் படைத்தார் அப்படின்றத அல்லாஹ் இங்க சொல்றாரு. ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாரு, கப்பல் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒண்ணு அப்படின்றத அல்ல சொல்லி காட்டுறாரு. இப்போ அவர் 16:69 வந்து தேனை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு, மிக துல்லியமாக உன் ரட்சகரின் திட்டத்தை பின்பற்றி அனைத்து கனிகளிலும் இருந்து உண்டுகொள், அவற்றின் வயல்களில் இருந்து பல்வேறு நிலங்களுடைய ஒரு பானம் வெளிவருகிறது, அதில் மனிதர்களுக்கு நிவாரணமும் உள்ளது, சிந்திக்கின்ற மக்களுக்கு இது போதிய சான்றாக திகழ வேண்டும். தேனை பத்தி சொல்லும் போது எவ்வளவு நிவாரணம் சொல்றாரு, அதுல எவ்வளவு நன்மை இருக்குன்றத நம்ம உலகத்துல நம்ம பார்க்கிறோம். நிறைய விஷயத்துல வந்து எல்லாம் சொல்றாங்க, தேனை சேர்த்து சாப்பிடுங்க, உங்களுக்கு சூடா இருக்கு, சூடு சாப்பாடு, அதாவது சூடான பொருட்கள், மாம்பழம், அது மாதிரி சூடா இருக்க மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடும்போது தேனை தொட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதுல அந்த சூட்டுடைய தன்மையை அது குறைக்கும் அப்படின்றாங்க. இப்ப சாதாரண காலத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு இருமல்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதாவது நம்ம குளிர்காலத்துல வந்து இருமல்னா எங்க வீட்டுலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தூதுவாழை, அப்புறம் அந்த துளசி அதெல்லாம் தட்டி போட்டு அடிச்சு குடிப்போம். ஆனா அந்த மழை காலத்துல 6 நாள் நம்ம அதை சாப்பிடுவோம், எந்த உடம்புக்கு ஒண்ணுமே செய்யாது. ஆனா அதே நம்மளுக்கு இருமல் இருக்கும் போது, அதே நம்ம வெயில் காலத்துல அதை சாப்பிட்டோம்னா 2 நாள் 3 நாள் 4வது நாள் 5வது நாள் வந்து வாயெல்லாம் புண்ணு ஆயிடுது. அப்போ அந்த காலத்திற்கேற்ப அப்போ வந்து அதோட என்ன சொன்னாங்க, தேனை கலந்து சாப்பிடும் போது அந்த தேனுடைய இது வந்து அந்த ஹீட்டை வந்து குறைக்கும் அப்படின்றத நம்மளுடைய உடம்பு மூலியமாவே நம்ம அறிஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாரு, 6:99 அல்ல சொல்றாங்க, அவர்தான் விண்ணில் இருந்து தண்ணீரை இறக்கி அனுப்பியவர், அதன் மூலம் அனைத்து வகையிலுமான தாவரங்களையும் நாம் முளைப்பிக்கின்றோம், பசுமையான பொருளிலிருந்து ஏராளமான அரிய வகை தானியங்களையும் தொங்குகின்ற குலைகள் கொண்ட கிளையற்ற மரங்களையும் திராட்சை, ஒலிவம் மற்றும் மாதுளை தோட்டங்களையும் நாம் முளைப்பிக்கின்றோம். ஒரே மாதிரியாக இருக்கின்ற பழங்கள் ஆயினும் மாறுபட்டவை, அவை வளர்கையில் பழுக்கும் போதும் அவற்றின் பலன்களை கவனிப்பீராக. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இவை அத்தாட்சிகளாக இருக்கின்றன. இது வந்து விண்ணிலிருந்து தண்ணி உழுது, அதுல இருந்து தான் எல்லாமே வருது, ஒன்னும் ஒவ்வொரு விதமான சுவைகள் கொண்டதாக இருக்கு. மாம்பழமே எடுத்துக்கங்க, மாம்பழமே ஒரு மாம்பழமும் ஒவ்வொரு சுவையா இருக்குது. அது ஒரே தண்ணில இருந்து மாம்பழம் தான் இதாகுது. ஆனா இதுவும் மாம்பழம் அதுவும் மாம்பழம் தான். ஆனா ஒன்னும் எவ்வளவு பெரிய சுவைகளை நம்மளுக்கு மாற்றத்தை சுவைக்க நம்மளுக்கு கொடுக்குதுன்றத நம்ம அதுல இருந்து உணர்றோம். அதுக்கப்புறம் 15:22 வந்து காற்றுகளை நாம் அனுப்புகிறோம், எதுக்காகனா கருக்குள்ள செய்வதற்காக, அதாவது அந்த மகரந்த சேர்க்கை நடப்பதற்காக வந்து அல்லாஹ் வந்து காற்றை அனுப்பி அதை செய்ய வைக்கிறாரு அப்படின்ற இதையும் இங்க நம்மளுக்கு சொல்லி காட்டுறாரு. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து 17:66 உம்முடைய இறைவன் தான் அவர்களுடைய அருள்கொடைகளை நீங்கள் தேடிக்கொள்ளும் பொருட்டு பெரும் கடல்களில் கப்பல்களை மிதக்குமாறு செய்தார், அவர் உங்கள் பால் மிக கருணை கொண்டவராக இருக்கிறார். அதாவது பெருங்கடல்ல கப்பலை மிதக்கிறது ஒரு இடத்துல வந்து அத்தாட்சின்னுவார். எப்படி அது நம்மளுக்குன்னு பார்த்தோம்னா, சாதாரணமா அதனுடைய வடிவமே ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஒரு வி மாதிரி ஒரு சைஸ்ல சாதாரண ஒரு அட்டையை போட்டுட்டு, ஒரு சதுரமா உள்ள கட்டையை போட்டுட்டு நம்ம அந்த சைடு உட்கார்ந்தோம்னா அப்படியே இதாயிடும். இந்த 4 மூலையிலையும் எங்கேயுமே உட்கார்ந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படியே கவுந்துரும் அந்த அட்டை, அந்த பலகை.
அதுக்குதான் அதுதான் ஒரு அத்தாட்சி சொல்றாரு. அதை எப்படி வடிவமைச்சாரு பாத்தீங்களா? அந்த காலத்துல நூக வச்சு அந்த கப்பலை வடிவமைச்சு கொடுத்தாரு பாத்தீங்களா? அதுதான் அற்புதம். அந்த வடிவ அமைப்பை கற்றுக் கொடுத்தது இறைவன். அந்த வடிவம் அமைப்பு தான் இப்ப ஒரு பெரிய அத்தாட்சியா இருக்குது. சும்மா அந்த அந்த வடிவம் பி மாதிரி இந்த ஷேப் எந்த எப்படி உட்கார்ந்தாலும் அது கவராம அதாவது கவுந்து போகாம நிறைய விஷயங்கள் அது நம்மளுக்கு சொல்லி காட்டுது. அதனாலதான் அதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்குதுன்றாரு. அது இறைவனா சொல்லி கொடுக்க போய் தான் அந்த 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 பி ஷேப்ல உள்ள இதே நம்மளுக்கு முதல்ல அதுதான் சொல்றாரு. அவர் மிகப்பெரிய அற்புதம் அதுல இருக்குதுன்னா வி ஷேப்லயே அவர் அந்த கப்பலை செஞ்சு அதை முதல்ல தண்ணீரை ஓட விட்டதுதான் மிகப்பெரிய அற்புதம். நம்மளுக்கு புலப்படுது. அப்புறம் அல்ல ஒரு இடத்துல கேட்கிறாரு 23:115 உங்களை நாம் வீணுக்காக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கீங்களா? நம்மிடம் நீங்கள் திரும்பப்பட மாட்டீர்கள் என்று வீணுக்காக உங்களை படைத்தேன் நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படி இல்லை. பூமி அதாவது முதல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. வானங்களை அதாவது 37:72 வானங்களுக்கும் பூமிக்கும் மற்றும் மலைகளுக்கும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் எனும் பொறுப்பை நாம் முன்வைத்தோம். ஆனால் அவை அதை சுமந்து கொள்ள மறுத்தன. மேலும் அதனை குறித்து அவை அஞ்சியவாகவும் இருந்தன. ஆனால் மானிடன் அதனை ஏற்றுக்கொண்டான். அவன் வரம்பு மீறுகின்றான், அறியாதவனாகவும் இருக்கின்றான். அந்த முதல்ல ஒரு இதை கொடுக்கும் போதும் நம்ம வீணா போற இந்த உலகத்தை சவாலை ஏத்துக்கிட்டு நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு முதல்ல அது அங்கிருந்து நம்ம இங்க வந்தோம். அப்புறம் என்ன பண்ணாரு அல்லா? அவர் 6:167 சொல்றாரு, அவர் தான் பூமியை வாரிசுகளாக உங்களை ஆக்கினார். மேலும் அவர் உங்களுக்கு கொடுத்திருப்பதற்கேற்ப உங்களை சோதிப்பதற்காக உங்களில் சிலர் மற்றவர்களை மேலான அந்தஸ்தில் அவர் வைத்திருக்கிறார். உங்களை சோதிக்கிறதுக்கு தான் ஒரு முதலாளி, ஒரு தொழிலாளி இதெல்லாம் வைக்கிறதுக்கு எதுக்குன்னா உங்களை சோதிப்பதற்காக தான். அந்தந்த நிலையில வச்சுதான் அல்ல அவங்கள சோதிப்பார தவிர, அதாவது அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வச்சுதான் அவங்க சோதனையில அவங்க ஆழ்த்தப்படுவாங்க அப்படின்றத இங்க சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? 95 நாள்ல உங்களை மிக சிறந்த வடிவில மனிதனை நான் படைச்சோம், மிக சிறப்பான ஒரு வடிவில நான் மனிதனை படைச்சோம் அப்படின்றத எல்லாம் அங்க சொல்லி காட்டுறாரு. அப்புறம் எதுக்காக உங்களை படைச்சோம் அப்படின்றத உங்களுக்கு வீணுக்காக உங்களை படைக்கல, எதுக்காக படைச்சேன் அப்படின்னு 51:56 அவர் சொல்லி காட்டுறாரு. என்னை மட்டும் வழிபடுவதற்காகவே அன்றி ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை. அதனால் நம்மளை எதுக்கு படைச்சிருக்காங்கன்னா வீணா படைக்கல, உங்களை என்னை வழங்குவதாக தான் உங்களை படைச்சிருக்கேன் அப்படின்றத சொல்ற. இவ்வளவு மிக சிறந்த வடிவில் உங்களை படைச்சிருக்கேன், உங்களை ஒருத்தரோட ஒரு அந்தஸ்துல உயர்த்து வச்சுக்கிறது உங்களை சோதிப்பதற்காக அப்படின்லாம் சொல்லிட்டு உங்க தேர்ந்தெடுக்க அதிகாரத்தை கொடுத்தேன், அப்பவும் நீங்க தவறிட்டீங்க இப்படிலாம் சொல்லி உங்களை இந்த மாதிரிலாம் படைச்சு வச்சிருக்கேன். எதுக்காக? என்னை வணங்குவதற்காக தான் உங்களை படைச்சிருக்கேன் அப்படின்றத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டான். சரி, மக்கள் எப்படிதான் இருக்கிறாங்க இந்த வீணான இதுல பத்தி எப்படிதான் இருக்காங்க அப்படின்னா 6:70 அல்லாஹ் சொல்றாரு, தங்களுடைய மார்க்கத்தை ஒரு சமூக விழாவினை போல் வீணானதாக எடுத்துக் கொள்பவர்களையும் இந்த உலக வாழ்வில் முற்றிலும் ஈர்க்கப்பட்டு விட்டவர்களையும் புறக்கணித்து விட வேண்டும். அவன் தீய சம்பாதித்த பின் விளைவுகளால் ஒரு ஆத்மா துன்புறாதிருக்கும் பொருட்டு குர்ஆனாகிய இதனை கொண்டு நீங்கள் நினைவூட்டுவீராக. குர்ஆன்ல என்ன நினைவூட்டுறாரு? அதாவது நீங்களே பாதுகாத்துங்க, சுற்றுச்சூழலை பாதுகாத்துக்குங்க, நீங்க லஞ்சம் வாங்காதீங்க, இப்ப இதெல்லாம் சொல்றாரு. இப்ப நிறைய விஷயங்கள் சொல்றாரு உங்களுக்கு இதுக்காக, உங்க சப்போர்ட்டுக்காக. கடவுளுடன் அதற்கு ஒரு இரட்சகராகவும் அதிபதியாக அன்றி ஒரு பரிந்துரையாகவும் எவரும் இல்லை. எந்த விதமான ஒரு பதிலீட்டை அது முன்வைக்க இயலுமாயின் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் சம்பாதித்த தீய செயல்களின் பின்விளைவாகவே அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவங்க செய்யற தீய காரியங்கள், தீய செயல்கள் காரணமாக தான் அவங்க எல்லா விஷயத்தையுமே அனுபவிக்கிறாங்க அப்படின்றத அல்லாஹ் இங்க ஒரு விஷயமா சொல்லி காட்டுறாரு. என்ன தீய காரியம்? இப்ப சொல்றாங்க, இப்ப பிளாஸ்டிக்கை கீழே போடாதீங்க, சின்ன விஷயம் தான், பிளாஸ்டிக்கை கீழே போடாதீங்க. அது இப்போ எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா, எங்க ஏரியாலாம் நிறைய மண்ணா தான் இருக்கும், ரோடு கொஞ்சம் தான் இருக்கும். சிட்டில எல்லாம் நிறைய ரோடு, ஆனா இங்க நிறைய மண்ணுகள் தான் நிறைய இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பிளாஸ்டிக்கை போடும் போது என்ன பண்ணும், மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே நிற்கும் தண்ணி, அது கீழே மண்ணை உறிஞ்சாது, அப்படியே நிற்கும். அப்ப அதுக்காக என்ன பண்ண, அதுக்கு உங்க காரியங்கள் நீங்க சிறப்பாக்கி கொள்றதுக்கு
நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அது பிளாஸ்டிக் எல்லாம் கீழே படாதீங்கன்னு நம்மளுக்கு அறிவுறுத்துறாங்கன்னா, பிளாஸ்டிக்கை வந்து ஒரு இடத்துல சேகரிச்சு அதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணது நம்ம முடிஞ்ச வரையும் நம்ம செய்யணும். நாங்க வந்து சிட்டில இருக்கிற வரையும் என்ன பண்ணோம்னா, நாங்க வண்டி வரும், அதுல போட்டு போட்டு அனுப்பிச்சிருவோம். இங்க வந்து நாங்க 13 வருஷம் ஆச்சு, ஆனா இங்கெல்லாம் வந்து வண்டி எதுவும் வர்றதில்லை. இது ஒரு கிராமமானால வண்டி எதுவும் வர்றதில்லை. அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்து நாங்க சேகரிச்சு அது உண்மையிலே வந்து இதுல வந்து பொறுப்பு யாருக்கு ஜாஸ்தினா, அந்த வேலையை செய்யற, அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு பொறுப்பு யாருக்கு ஜாஸ்தினா பெண்களுக்கு தான் ஜாஸ்தி வேலை. இப்போ வந்து நம்ம ஒரு உணவே வாங்கிட்டு வரோம், அதுல எத்தனை பாக்கெட் பிளாஸ்டிக் பாக்கெட் இருக்கு. மோஸ்ட்லி வெளி உணவை நம்ம தவிர்த்துக்கணும். இருந்தாலும் ஏதோ ஒரு இதுல நம்ம வாங்கிட்டு வரோம்னா அந்த பிளாஸ்டிக்ல எத்தனை பிளாஸ்டிக் கவர்கள் இருக்குது. அந்த கவர்ல வந்து இப்போ இட்லி வாங்குறோம், சட்னி சாம்பார், சட்னி சாம்பாரையும் இருக்குது வச்சு அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நம்ம அப்படியே அதை ஊத்திட்டு அப்படியே போறதுக்கும், அதை எடுத்து அதை கழுவி அதை நல்லா கிளீன் பண்ணி காய வச்சு ஒரு இடத்துல போட்டு திருப்பி அதை கொண்டு அந்த அந்த பர்டிகுலர் யார் அதை வந்து யூஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது இடைப்பட்ட வேலை இருக்குது பார்த்தீங்களா. அந்த வேலையை செய்யறது வந்து எல்லாருக்குமே கடினமானது. அந்த வேலையை கண்டிப்பா செய்யணும். நம்ம ஒவ்வொருவரும் பிளாஸ்டிக்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம வந்து எடுத்து அது யார் யூஸ் பண்றாங்களோ அதை வந்து அதை நிறைய விஷயங்கள் தார் போட யூஸ் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் யூஸ் பண்றாங்க. சின்ன மெலிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் வந்து வேற வேற ப்ராடக்டா அவங்க எதுக்காக யூஸ் பண்றாங்க. அதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம வந்து நிறைய முயற்சிகள் செய்யணும். அது என்ன வேலைன்னா அதை எடுத்து கழுவி வச்சு காய வச்சு அதை கொண்டு போய் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் அங்க பெரிய. அந்த வேலை செய்யறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அதுக்கு வந்து நாங்க 13 வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு குப்பை கூட எங்க வீட்டை விட்டு வெளியில போகல. குப்பை வீட்டிலேயே ஒரு இடத்துல இது பண்ணி அதுலயே குப்பையை தோண்டி சாதாரண காய்கறிகள் அதெல்லாம் அதுல போட்டுட்டு பிளாஸ்டிக் தனியா எடுத்து வச்சு அதை எடுத்துட்டு போய் முதல்ல வந்து குப்பைத்தொட்டி.comனு வரும், அவங்கள்ட்ட கொண்டு கொடுப்போம். இப்ப அது வர்றதில்லை. இப்போ வந்து குப்பைக்காரனை கூப்பிட்டு பிளாஸ்டிக் இதை தனியா கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய இதை வந்து இதனால என்னன்னா எல்லாம் சொல்றதை நம்ம செய்யறோம். இதுதானே போனா போயிட்டு போகுது எப்படியாவது போடுவோம் அப்படின்னு இல்லாம நம்ம ஏதோ ஒரு முயற்சி செய்யறோம். நம்மளால முடிஞ்சது நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோமோ அவ்வளவு சுத்தமா நம்ம அதை வச்சு. இப்போ ஒரு லஞ்சுன்னு வச்சுக்கிங்களேன், அது இப்போ நம்ம வந்து எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷன் எடுத்தோம். 3 ஃபேஸ் கனெக்ஷன் எடுக்கும்போது அவங்க 2 வாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. உங்க வீட்டுல அது முடிக்கல இது முடிக்கல அப்படின்றத அவங்க போயிட்டாங்க. ஆனா இதுல ஒரு ரூல்ஸ் என்ன இருக்குதுன்னா, ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டா 3 மாசத்துக்குள்ள அந்த கனெக்ஷன் அவங்க கொடுக்கணும். அப்ளை பண்ணவங்களுக்கு 1 மாசம் ஆயிடுச்சுன்னா 1 மாசம் முடிஞ்சுச்சுன்னா கனெக்ஷன் அவங்களே கொண்டு கொடுக்கணும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 வாட்டி வந்து போயிட்டாங்க. நான் திருப்பி போய் அந்த ஏஇயை போயிட்டு, சார் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து 2 வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க சார், நீங்க எப்போ அப்ளை பண்ணீங்க? இதான் உங்களுக்கு 1 மாசம் ஆயிடுச்சே, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ போய் அந்த கனெக்ஷனை கொடுத்துட்டு வா, அவங்களுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல வைக்க முடியாது அவங்கள்ட்ட அப்படி சொல்லி. ஏன்னா இப்ப நம்ம வந்து எந்த விதமான லஞ்சமும் அவங்க கொடுக்கல, தானா ஆட்டோமேட்டிக்கா அது வேலை. நம்மளுடைய நியத்து என்னவோ அது பிரகாரம் கடவுள் நம்மளை செலுத்துறாரு. அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் நினைச்சு பார்ப்பேன். அதெல்லாம் சார் நம்மளுக்கு எவ்வளவு அழகா நம்ம செஞ்சிருக்காரு கடவுள், அதுக்காக நான் நன்றியும் செலுத்துவேன். நன்றி செலுத்துறதும் நம்ம அதுல முக்கியமானது ஒண்ணு. எப்பவுமே நன்றி செலுத்திட்டே இருந்தோம்னா அதுல வந்து நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கு. அதே மாதிரி அப்ப என்ன சொல்றாருன்னா இறைவனே, அப்புறம் உங்க வாழ்வியில வந்து நீங்க முற்றிலும் மூலிகரா இருக்காதீங்க அப்படின்றது 7:51 சொல்றாரு. எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை கவனமாக எடுத்துக்கொள்வதுடன் இந்த உலகாதய வாழ்வில் முற்றிலும் மூலிகராக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த நாளை மறந்துவிட்ட காரணத்தினால் நம்முடைய வெளிப்பாடுகளை அவர்கள் பெருக்கி ஒதுக்கிய காரணத்தினாலும் அந்நாள் அன்று அவர்கள் நாம் மறந்து விடுவோம். அது மாதிரி எல்லாம் இங்க வந்து இது மாதிரி எல்லாம் அங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து அதாவது மனிதன் வந்து எவ்வளோ எல்லாம் செய்யறாங்க, ஆனா வந்து எல்லாம் நன்றி கட்டவனா இருக்கான் சொல்லிட்டு 243 கடவுள் மனிதன் மீது தன்னுடைய அருளை பொழிகின்றார். ஆனால் பெரும்பான்மையான மனிதர்கள் நன்றியற்றவர்களாகவே இருக்கின்றனர். அதாவது என்ன, அல்லாஹ் வந்து எவ்வளவு நம்மளுக்கு செய்யறார், நம்மளுக்கு செய்யாத ஏதாவது இருக்காங்க எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனா நம்ம என்ன வந்து அது நன்றி இந்த வார்த்தையே நம்ம வந்து மறந்துடுறோம். அது மறக்காம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஞாபகம் பண்ணி அந்த என்ன காரியத்துக்கு நம்ம கேட்டோமோ அந்த காரியம் நடந்த உடனே
அல்லாஹ்க்கு வந்து நன்றி அல்லாஹ் அப்படின்றது நம்ம கண்டிப்பா இல்லையா, ஒரு நைட்லயாவது ஒரு டைமை ஒதுக்கி நன்றி சொல்றதுக்காக ஒரு டைமை ஒதுக்கி நன்றி அல்லாஹ் இவ்வளவு செய்ய வச்சுக்க, ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமா கூட ஒரு நன்றியை சொல்றதுக்கு நம்ம மறக்காம இருக்கும். ஏன்னா எவ்வளவு செய்தாரு நம்மளுக்கு, நமக்கு தெரிஞ்சு தெரியாம எவ்வளவு நம்மளுக்கு நடக்குது. நம்ம அதை நோட்டீஸ் பண்ணா நமக்கு தெரியும், நமக்கு தெரியாம எவ்வளவு நல்லது நமக்கு செஞ்சிட்டு இருக்காரு. அதனால வந்து அதை நம்ம இது பண்ணணும். அப்புறமா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெளிப்பாடை குறித்து அவங்க கேலி செய்யறாங்க அப்படின்றது 45:9 வந்து அவங்க அதை சொல்லி காட்டுறாரு. 45:35 அவங்க சொல்றாங்க, இது ஏனெனில் கடவுள் வெளிப்பாடுகளை நீங்கள் வீணாதன கருதி கொள்வீர்கள். வெளிப்பாட்டை வந்து அவங்க வீணானதுன்னு அவங்க இது பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா இந்த முற்றிலும், அதாவது 45:35 இது ஏனெனில் கடவுளின் வெளிப்பாடுகளை நீங்கள் வீணாதன கருதுகிறீர்கள், மேலும் முந்தைய வாழ்வில் மூலிகவராக இருந்தீர்கள், அதன் விளைவாக அதிலிருந்து அவர்கள் ஒருபொழுதும் வெற்றி பெற மாட்டார்கள், அன்றியும் அவர்கள் பிழை பொறுக்கப்படவும் மாட்டார்கள். அதாவது வீணான அந்த வாழ்க்கையில மூழ்கிட்டோம்னா நம்மளை வந்து அதில் பிழை கூட நம்மளை மன்னிக்க கூட மாட்டாரு அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு எச்சரிக்கை வருதுன்னா அதை கூட வீணானதா எடுத்துக்கொள்றாங்க அப்படின்றத 18:36 எல்லாம் சொல்றாரு. அதாவது நற்செய்தியை சேர்ப்பிப்பவராகவும் அவ்வண்ணமே எச்சரிப்பவராக மட்டுமே நாம் தூதர்களை அனுப்புகின்றோம். நம்ப மறுப்பவர்கள் சத்தியத்தை தோற்படிக்கிறதுக்காக அசத்தியத்தை கொண்டு வாதிடுது. நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கதான் செய்யறோம். சத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா அசத்தியத்தை சொல்லி எவ்வளோ வாதாடுறாங்க நம்ம கிட்ட. மேலும் அவர் என்னுடைய சான்றுகளையும் எச்சரிக்கைகளையும் வீணானதாக எடுத்துக்கொள்கிறார்கள். வீணானதா அவங்க வந்து நம்ம என்னதான் வாதாடினாலும் சரி, அவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து வீணாக எடுத்துக்கொள்றாங்க. அந்த இதெல்லாம் அந்த அவங்க வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரானே கண்டுக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை வந்து 18ஆம் அத்தியாயத்தில சொல்லுவாரு. 2 விவசாயிகள் வந்து இது பண்ணுவாங்கல்ல, அது அப்ப அந்த இடத்துல சொல்லும்போதெல்லாம் சொல்றாரு 18:42 உண்மையில் அவர்களது விளைச்சல்கள் துடைத்தெடுக்கப்பட்டன, அவர்களுடைய நிலங்கள் தரிசாக கிடந்த பொழுது வீணில் அதன் மீது அவன் செலவழித்தவற்றிற்காக புலமையோனாக அவன் துக்கமாகி போனான். இறுதியில் அவன் கூறினான், என் ரட்சகருடன் எனது சொத்தினை ஒரு தெய்வமாக நான் அமைத்துக் கொள்ளாதிருந்திருக்க வேண்டுமே என்று நான் விரும்புகின்றேன். அப்புறமா புலம்புறது, அதாவது செய்யறதை செஞ்சுட்டு அப்புறமா புலம்புறது, ஆஹா இப்படி செஞ்சிருக்கணுமே அப்படி செஞ்சிருக்கணுமே அப்படின்னு. அதுக்குதான் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டணும். அதெல்லாம் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், எல்லாத்துக்கும் அல்லாவுடைய பொறுப்பு எடுத்தவங்க அல்லா ரொம்ப விரும்புறாரு. அதனால எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி அவர்கிட்ட நம்ம வந்து அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். அதுதான் மிகப்பெரிய இருக்கிறதுலே மிகப்பெரிய இதுனா, எந்த இதா இருந்தாலும் சரி அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டு அமைதியா இருந்தோம்னா எல்லா வேலையும் தானாக நடக்கும். பொறுப்பை வந்து அல்லாட்ட ஒப்படைச்சிடணும். அதுல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் நம்மளுக்கு வந்து அது எது. அதான் ஒரு அடிக்க சொல்லுவேன் என்னன்னா, ஒரு 10,000 ரூபாய் நம்ம கேட்கிறோம், அந்த 10,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அல்லாஹ் கொடுப்பாரு. அந்த அப்படி கிடைக்க நமக்கு தேவையில்லைன்னா அதை கொடுக்க மாட்டாரு. அந்த 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 தன்மையை பொறுத்து கொள்ற இது வந்து நம்மளுக்கு வேணும் எப்பவுமே. ஏன்னா இப்போ ஒரு 10,000 ரூபாய் நம்ம கேட்கிறோம், அந்த 10,000 ரூபாய் உனக்கு அந்த நேரத்துல உனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்க, நீ வீணாக செலவழிச்சிருவ இல்ல வேற வழிக்கு போயிடுவ அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றாரு, தன் அடியார்களே அவர் கவனிக்கவரா இருக்காரு. அதனால தன் அடியாருக்கு எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால அவரு அந்த இதை தாழ்த்தி கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்பாரு அவர். அதனால அந்த பொறுமையை நம்ம கை கொள்ளணும். அந்த பொறுமையை கை கொள்ளதான் நம்மளுடைய இது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவர் 31:6 மனிதர்கள் மத்தியில் அடிப்பற்ற அதிர்ச்சிகள் ஆதரிப்பவரும் இருக்கின்றனர். மேலும் இவ்விதமாக அறிவின்றி மற்றவர்களின் கடவுள் பாதையிலிருந்து திருப்புகின்றனர். மேலும் அதனை வீணாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். இழிவு நிறைந்த தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகிவிட்டார்கள் அப்படின்றத அப்புறமா எல்லாம் சொல்றாரு. வீண் பேச்சை 23:3 வீண் பேச்சை தவிர்த்துப்பாங்க, அவங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றத. பொய் சாட்சி பார்க்க மாட்டாங்க, வீண் பேச்சினை அவர்கள் எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள் அலட்சியம் செய்து விடுவார்கள். அது 25:72 அல்லாஹ் சொல்றாரு. வீண் பேச்சு அவங்க கேட்டாங்கன்னா அலட்சியம் செஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்க அதுல போய் மூழ்கிக்க மாட்டாங்க. வீணான இதை நம்ம நம்ம பாக்குறோம். வாட்ஸ்அப்பே எடுத்துக்கங்க, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, வீணான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்து கொண்டு தேவையானது பார்க்க வேண்டியது. அதுக்கு தேவையானது பார்க்காம இருக்க முடியாது. வீணான விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். 28:55 சொல்லி காட்டுறாரு நம்மளுக்கு. வீணான பேச்சை அவர்கள் செவியற்கு நேர்ந்தால் அவர்கள் புறக்கணித்து விட்டு கூறுங்கள், உங்கள் செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பாகவும் மேலும் உங்கள் செயலுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள், உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக அறியாதவர்களை போல் நடந்து கொள்வதற்கு நான் விரும்பவில்லை அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வீணான பேச்சை செவிட்டா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அப்புறமா இன்னும் சொல்றாரு 78:35 அபத்தமான இதையோ
அல்லது பொய்களையோ அதனில் அவர்கள் ஒருபொழுதும் செவியேற்க மாட்டார்கள். ஒரு பொழுதும் அவங்க வந்து தவறான வார்த்தை கேட்டு பேசாம வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய இது வந்து அவ்வளவுதான். அப்புறம் இதுல வந்து 18:105 சொல்றாரு, நீ இது 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 மாதிரிலாம் நீங்க வெளிப்பாடெல்லாம் இது பண்ணி இருந்தீங்கன்னா உங்க காரியம் வீணா போயிடும் அப்படின்றத நிறைய சொல்றாரு. அப்புறம் வந்து நிறைய விஷயத்த எல்லாம் அங்க சொல்லி காட்டுறாரு. வீணா வந்து எல்லாம் இதாயிடும் அப்படின்றாரு. இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லி காட்டுறாரு. நீங்க வந்து எப்படி இறைஞ்ச வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. 3:191 நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் மற்றும் தங்களுடைய விழாப்புறங்களில் இருக்கும் பொழுதும் அவர்கள் கடவுளை நினைவு கொள்கின்றனர். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் படைப்புகள் குறித்து அவர்கள் சிந்தனை செய்கின்றனர். எங்கள் இரட்சகரே, இவை அனைத்தையும் நீர் வீணுக்காக படைக்கவில்லை, நீர் துதிப்பிருக்கிறது. நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுவீராக. எங்கள் இரட்சகரே, இவை அனைத்தையும் நீ வீணுக்காக படைக்கவில்லை, நீர் துதிப்பிற்குரியவர். நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுவீராக. இப்படிலாம் எல்லாம் நம்மளை வந்து இறைஞ்சி பிரார்த்திக்க செய்ய சொல்றாரு. அதுல வந்து நம்ம அல்லாவுடைய இதுல எந்த வீணான இதை விட்டும் நம்மளை காப்பாற்றி எல்லா விடம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் செய்வாராக கூறி உரையை முடிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.